2000 ரூபாய் இருக்கணுமே, 1600 காட்டுதுன்னு சொல்லி வேலை செய்யற கார்மெண்ட்ஸ்ல 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு ஓட்டமா ஓடுறா. மூச்சிருக்க பேங்க்ல போய் கேக்குறா, நான் பணம் கட்டினேன் 2000 ரூபாய் இருக்கணும், 1600 தான் இருக்குதுங்களே. அப்படிங்கும் போது பேங்க்ல சொல்றாங்க, 10 நாளா நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதனால 400 ரூபாய் பெனாலிட்டி உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம், கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஏன் பணத்தை நான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எதுக்குங்க நான் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்தாமா, இது வட்டி எல்லாம் இல்ல, பெனாலிட்டின்னு சொன்னா புரிஞ்சுக்க, கிளம்புன்னு சொல்றாங்க பேங்க்ல. அப்படியே அதிர்ச்சியில உட்கார்ந்துடுறா. என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி தான் மோடி அரசாங்கம் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு விதியை இந்த நாட்டுல அமல்படுத்தினாங்க 2017. அதாவது பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னா பெனாலிட்டி அப்படின்னு ஒண்ணு போடுவாங்களாம். இது அரசு துறை சார்ந்த வங்கிகள் மட்டும் இல்லாம முக்கியமான தனியார் துறை வங்கிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் வழியா இந்த அரசாங்கம் வசூல் செய்திருக்கக்கூடிய இல்ல கொள்ளையடித்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் 35,000 கோடிங்களாம். அதுல ஏழை பாலை நான் இப்ப சொன்ன மாதிரியான பெண்கள் கிட்ட இருந்த மட்டும் கொள்ளையடித்திருக்கக்கூடிய தொகை 21,044 கோடிங்களாம். எவ்வளவு தொகை பாரு.